வணக்கம் நண்பர்களே. இந்த 24ஆம் வருஷம் முடிவுக்கே வந்துட்டோம். இந்த ஒரு வருஷமாக நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா மாடி தோட்டத்தில் எத்தனை விதமான காரியங்களை புது புதுசாக நம்ம படிச்சிருக்கோன்னு நினச்சி பாருங்கள். அதை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், வாழ்க்கையில் முக்கியமான பாடங்களை கூட இந்த மாடி தோட்டத்திலேருந்து நம்ம படிச்சிருப்போம். டல்லாக இருந்த எத்தனை நேரங்களில் இந்த மாடி தோட்டம் நம்மளோட ஸ்பிரிட்டை ரிவைவ் பண்ணியிருக்குன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மாடி தோட்டம் வச்சுருக்கிற நம்மெல்லாம் எவ்வளவு பிளெஸ்ஸடுன்னு நமக்கு தெரியும். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு. தோட்டமாகட்டும், மாடி தோட்டமாகட்டும், இதில் நம்ம பொறுப்புகளும் சில இருக்குது இல்லையா? அப்படி தான் இந்த பூக்கள் ரொம்ப அழகழகாக பூத்துது. அதை வெறும் நம்ம அட்மையர் பண்ணிவிட்டு விட்டுற முடியாதுல்ல. அதனால் இந்த பூக்கள் விதையாக மாறுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். விதையாக மாறின பிற்பாடு அந்த விதைகளை நம்ம சேகரித்து வைக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி பூக்களை நம்மளோட தோட்டத்தில் வர வச்சுக்கிட்டே இருக்க முடியும். எத்தனையோ முறைகளில் இது சாதாரணமாக வளர்ந்தால் கூட சில நேரங்களில் இந்த பூக்கள் நமக்கு வரவே வராது. அதனால் எப்பெல்லாம் நமக்கு இந்த பூக்களை நம்ம விளைவிக்கிறோமோ அப்போல்லாம் அப்படி விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வைத்துக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து பயிர் செய்துக்கிட்டே வரணும். வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வீடுகள்லையாவது இப்படிப்பட்ட விதைகள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் கிடைக்கிற எந்த நன்மைகளையும் கூட எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அற்பமாக நம்ம எண்ணக்கூடாது. இந்த பன்னீர் பட்டன் ரோசஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு தான் இந்த பொது விஷயத்தை நான் படிச்சுக்கிட்டேன். அப்படி கிடைக்குதுன்னு போது நர்சரிக்கு போகும்போது இந்த மாதிரி செடியை நான் வாங்கி வந்து வளர்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகழகாக பூக்களும் பூக்குது. இப்போ 3 பூ வரைக்கும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷத்தில் நான் படித்ததில் இந்த பூவும் ஒன்று. மற்றவர்களிடத்துலேருந்து புதுசாக படிக்கிறதுக்கு என்றைக்குமே நான் வெட்கப்பட்டதில்லை. அடுத்தது மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு மேலே போய் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பிஸி. வெறும் போய் தண்ணி மட்டும் எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ஊற்றிட்டு வந்துடுவேன். இந்த வாரம் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால மேலே போய் ஏதாவது வேலை செய்யலான்னு பார்க்கும்போது இந்த பவளமல்லி செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் பூத்து முடித்து இலைகள் எல்லாம் இப்படி மஞ்சள் ஆயிடுச்சு. சத்துக்கள் இல்லைன்னா தெரில, இல்லை எல்லாம் பூத்து முடிச்சிருச்சான்னு தெரில. அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்ஸ் அங்கங்கே உடஞ்சிருக்கு. இந்த செடிகளையும் நம்ம பாதுகாக்கணும். அதனால் இந்த கார்டன் சிசர்ஸை வச்சு எல்லா கிளைகளையும் நான் கட் பண்ணி எடுத்தேன். கட் பண்ண பிற்பாடு புது துளிர்கள் வரட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாக கொஞ்சம் நமக்கு இந்த க்ரீன் வேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் கொட்டின இலைகளும் கொஞ்சம் நிறையா இருந்தது தோட்டத்தில். அதனால் டெரஸை முழுசும் பெருக்கி எடுக்கும்போது அதுலேயும் நமக்கு காய்ந்த இலைகள் கிடச்சிது. இந்த பச்சை இலைகள், காய்ந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம கம்போஸ்டில் போட்டு உரமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பவளமல்லி செடியை எல்லாம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் தான் ஜாதி முல்லை செடியும் நல்லா பூத்து முடிஞ்சது. நிறைய பூக்கள் இந்த வருஷம் எனக்கு கிடச்சிது. டிசம்பருக்கு அப்புறம் இது பூக்கிறதும் கொஞ்சம் குறையும். அதனால் இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி விடலான்னு சொல்லி இந்த செடிகளையும் கார்டன் சிசர்ஸ் கொண்டு எல்லாம் கட் பண்ணி அந்த செடியை நம்ம சரி செய்து எடுத்து வச்சோம். அதுலேயும் கொஞ்சம் க்ரீன் வேஸ்ட்டு நமக்கு கிடைக்கிது உரத்திற்காக. இந்த மாதிரி வேலைகளை நம்ம ரெகுலராக செஞ்சு கொண்டே தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பு அடித்த வெயிலில் அங்கேயும் ஒன்றும் இங்கே ஒன்றுமா உடஞ்சிருக்கு. இதில் வச்சுருந்த பூசணிக்காய் செடி நல்ல திக்காக பாருங்கள் அந்த வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இது டோட்டலாக உதுத்து விட்டோம்னா செடி வீணாக போயிடும்னு சொல்லிவிட்டு நான் இது சரியாக தவறான்னு தெரியல, செடியை அப்படியே திருப்பி கவுத்து போட்டேன். கவுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அத்தனை வேர்கள் இருந்தது. முதலாவது அதோட வேண்டாத செடிகளெல்லாம் எடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு க்ரோ பேக்கில் கிச்சன் வேஸ்ட்டு வேண்டாத இலைகளெல்லாம் போட்டு பாதி அளவுக்கு மக்கி அதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காய் செடியை அந்த தொட்டியை கவுத்து போட்டதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு வேர்கள் விட்டுருந்தது. அதனால் சைடில் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ அந்த தொட்டிக்குள்ளேயே அதை நான் வைக்கிறேன். அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் மண்ணை போட்டு நம்ம நிரப்பி இந்த செடியை பாதுகாப்பாக வைக்கிறோம் நம்ம. எனக்கு அடியில் நிறையா மக்கின உரங்கள் இருப்பதுனால இந்த பூசணிக்காய் செடிக்கு அது போதும்னு நினைக்கிறேன். இந்த புது செடிக்கு கொஞ்சம் பஞ்சகாவியாவை கலந்து இதை நம்ம உரமாக ஊற்றி விடுகிறோம். சீக்கிரமாக மக்கிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த தொட்டி இருக்குது. அந்த கொடியை ஒரு கயிறு கொண்டு மேலே அந்த கம்பியில் நான் கட்டி விடுறேன். இது எவ்வளோ நாட்களுக்கு வரும்னு பார்க்கலாம்.
2-3 மாதங்களுக்கு முன்பாக வைத்த இந்த கனகாம்பர செடி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பூ பூத்துருக்குது. ஒரே ஒரு செடி தான். இதை கொஞ்சம் பெரிய தொட்டியில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வரும். இந்த தூதுவளை செடியில் பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்தது, காயும் வந்தது. காய் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம 2 நாள் கழிச்சிட்டு பறிச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வேலையின் நிமித்தமாக மேலே வர முடியல. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்குறேன், ஒரு பழம் கூட கிடையாது. எல்லாம் பழுத்து கீழே எங்கேயோ விழுந்துருச்சு. தண்ணி ஊற்றுற அவசரம் மட்டும்தான் எனக்கு இருந்தது ஒரு வாரமாக. அதனால் இந்த மாதிரி நம்ம செடிகள் வளர்க்கும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் பாருங்கள். அடுத்ததாக இந்த தூதுவளை பெருசாக இருந்ததுனால ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி இப்படி ஒரு இடத்துல பாட்டிலில் தண்ணியில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல நான் வச்சிட்டேன். இப்போ அது நடந்து ஒரு 15-20 நாட்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால அதை பார்க்கும்போது உள்ளே இருந்து எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளவு வேர் விட்டுருக்குன்னு. இதை பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இது யாராவது தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட 2-3 இருக்குது. இந்த மலபார் பசலை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு விதைகள் இப்போ வந்திருக்கு. அதனால் இலைகள் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா அந்த பழங்களை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு பழங்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். மற்றதை செடியை கட் பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா புது இலைகள் வளரும், நமக்கு கீரைகள் நிறையா கிடைக்கும். அடுத்ததாக என்னோடய கேப்சிகம் செடியிலேருந்து முதல் கேப்சிகம் ஒன்று அறுவடை பண்ணி எடுத்தேன். பர்ஃபெக்ட் ஷேப்பில் அது கிடச்சிருக்கு. சைஸஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிசயமாக நிறைய கேப்சிகமும் வந்திருக்கு. ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எக் பொரியலெல்லாம் பண்ணும்போது இந்த கேப்சிகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தில் விளையிறது இல்லையா, ரொம்ப சந்தோஷம். அதே போல் பார்த்திங்கன்னா அவ்வளவு மணத்தக்காளி கீரைகள் இந்த தடவை கிடச்சிது. கடையில் வாங்கினோம்னா டெஃபினட்டாக 50 to 60 ருபீஸ் ஆகும். அவ்வளோ பெரிய பஞ்ச் இது ஃப்ரெஷ்ஷான கீரைகள். இப்படி தான் மாடி தோட்டத்தில் நமக்கு எக்கச்சக்கமாக ஏதாவது ஒன்று கிடைத்து கொண்டு நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது. நம்ம இதில் என்ஜாய் பண்ணுறது மட்டுமல்ல, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட கரெக்டாக பண்ணும்போது மாடி தோட்டமும் நமக்கு நிறையா கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.